Let us turn to the book of Deuteronomy and chapter 7. உபாகமம் 7ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்போம். We are going to read verse 7. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். Okay, here we see God is talking about the children of Israel. இந்த வசனத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசுகிறார். What is he saying? அவர் என்ன சொல்கிறார்? He is saying, I love you. நான் உங்களை நேசிக்கிறேன். Not because you are big numbers. நீங்கள் பெரிய திரளான ஜனமாக இருந்ததினாலே உங்கள் பேரில் நான் அன்பு வைக்கவில்லை. You are the fewest of all people. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். Now, I don't know how many of you are sitting here and thinking, brother, Raibram assembly, big assembly. இங்கே இருக்கிறவர்கள் எத்தனை பேர் நீங்கள் எப்படி ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம், சகோதரன், ராயபுரம் சபை பெரிய சபை. Madipakam assembly is very big. மடிப்பாக்கம் சபை ரொம்ப பெருசு. Perambur assembly? பெரம்பூர் அசம்பிளி Very small, brother. கொஞ்சம் பேர் தான். But here God is saying, ஆனால் இங்கே சொல்கிறார், the Lord is saying, my children, you are fewest of all people, but I still loved you. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள், இருந்த பேரிலும் உங்கள் பேரில் நான் அன்பு வைத்தேன். But if you come to Genesis chapter 12 and verse 2, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு நாம் வரும் பொழுது, ஆபிராம் மிருக ஜீவன்களுக்கு வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். Verse 2. Okay. I will make thee a great nation and I will bless thee and make நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய். So here the promise that was given to Abraham was, இங்கே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னவென்றால், I will make you a great nation. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will make your name great. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். But when you come to Deuteronomy, ஆனால் உபாகமம் புஸ்தகத்திற்கு நான் வரும் பொழுது, the Lord is saying you are fewest, smallest of the people. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருக்கிறீர்கள். Even when Solomon was praying, சாலமோன் ஜெபிக்கும் பொழுது, when he was opening in 1 Kings chapter 3, முதல் ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே, read verse 8. 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 Kings chapter 3. முதல் ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்பட்டதுமான திரளான ஜனங்களாகி உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். Okay, here Solomon is saying your children, they are great in numbers. இங்கே ஏராளமான ஜனங்கள் என்று சாலமோன் சொல்கிறார். So fewest of people, ஜனங்களிலே கொஞ்சமானவர்களிடத்திலே, but the promise was given, I will make you a great nation. ஆனால் வாக்குத்தத்தம் என்ன என்று கொடுக்கப்பட்டது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். But even if you look today in the state of the nation of Israel, இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை நாம் பார்க்கும் பொழுது, they are only 0.2% of the whole population of the world. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனத்தொகையிலேயும் 0.02% பேர். Okay, only 0.2% of the whole population of the world, the number of Jews. 0.2% தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்களிலே யூதர்கள் இருக்கிறார்கள், in numbers, எண்ணிக்கையிலே. But when they say Israel, ஆனால் அவர்கள் இஸ்ரவேல் என்று சொல்லும்போது what they say? என்ன சொல்லுவார்கள்? Big nation. பெரிய தேசம். And we know that God is not interested in numbers, right? நமக்கு அனைவருக்கும் தெரியும், தேவன் பெரிய எண்ணிக்கையை அக்கறையுள்ளவர் அல்ல.
With less numbers also he has done big things. சிறிய எண்ணிக்கை கொண்டும் அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். Come to Judges chapter 7. உபாகமம் 7ஆம் அதிகாரத்திற்கு வாருங்க. யோசுவா நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம். Read verse 2, 3, 4. 2, 3, 4 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்திப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்ப போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறோனோ அவன் உன்னோடு கூட வர கடவன். உன்னோடு கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறோனோ அவன் உன்னோடு கூட வராது இருக்க கடவன் என்றார். Read verse 7. 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி கொடுத்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். Okay, now we see that Medians are coming for war. இங்கே மீதியானியர்கள் யுத்தத்திற்கு வருகிறார்கள். And Israel also is getting ready for war. இஸ்ரவேலரும் யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள். How many people? எத்தனை பேர்? How many people are going for war? யுத்தத்திற்கு எத்தனை பேர் போகிறார்கள்? Yeah? Read verse 3 again. 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். Yeah, how many? எத்தனை பேர்? 32,000, correct? 32. 32,000 people are going for war. 32,000 பேர் யுத்தத்திற்கு போகிறார்கள். The Lord is saying, இப்போது கர்த்தர் சொல்கிறார், this number is too much. இந்த எண்ணிக்கை மிகவும் பெரிதாக இருக்கிறது. When you go for war, what do you need? யுத்தத்திற்கு போனால் என்ன அவசியம்? Number. அதிகமான எண்ணிக்கை. We are 1 lakh people. நாங்கள் 1,00,000 பேர். That is what they go for war. அப்படித்தான் யுத்தத்திற்கு போவார்கள். But the Lord is saying, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், this number is too much. இந்த எண்ணிக்கை ரொம்ப பெரிதாக இருக்கிறது. So what did he say? அவர் என்ன சொன்னார்? Whoever is fearful and afraid, they can go back. யார் பயந்திருக்கிறார்களோ அவர்கள் திரும்பி போகலாம். Now, how many people will go? எத்தனை பேர் போவார்கள்? See, they are going for war, right? அவர்கள் யுத்தத்திற்கு போகிறார்கள். Out of 32,000, 32,000 பேரிலே 22,000 afraid, they are fearful to go for war. 22,000 பேர் யுத்தத்திற்கு போவதற்கு பயந்தவர்களாக இருந்தார்கள். They all left. அவர்கள் எல்லாம் விட்டு போய் விட்டார்கள். Then 10,000 remain. அப்போது 10,000 பேர் திரும்பி இருந்தார்கள். God said, மீதி இருந்தார்கள். கர்த்தர் சொன்னார், this is also too much. இதுவும் அதிகம்தான். Then he is giving test. அப்போது அவர் ஒரு பரீட்சை கொடுக்கிறார். Only 300 people. 300 பேர் மாத்திரம். God said, தேவன் சொன்னார், enough. இது போதும். With this I will. இவர்களை கொண்டு நான் யுத்தத்தை ஜெயிப்பேன். If they are too much, they will say, because of our number only we won. அதிகமான எண்ணிக்கை இருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அதிக பலத்தோடு இருந்த காரியத்தினாலே வெற்றி கொண்டோம். Lord will not work like that. தேவன் அப்படியாக கிரியை செய்ய மாட்டார். He said 300 people. 300 பேர். We won. நாங்கள் ஜெயித்தோம். Because ஏனென்றால் God works. தேவன் வேலை செய்தார். So we see that God is never interested in numbers. தேவன் பெரிய எண்ணிக்கையிலே விருப்பம் உள்ளவராக இல்லை. If Perambur assembly is only this much number, very good, no problem. பெரம்பூர் இவ்வளவு பேர் தான் இருக்கிறோமா, ரொம்ப நல்லது, போதும். I am not saying this is less number, okay, this is also big number. இது சிறிய கூட்டம் என்று நான் சொல்லவில்லை, இதுவும் பெரிய கூட்டம் தான். What is that next church here? Calvary Church. Calvary Church. How much people are there? 200. Yeah, 200. Big numbers. அங்கே 200 பேர் இருக்கிறார்கள்.
We are only very small. நாங்கள் கொஞ்சம் பேர் தான். Okay, now see, in numbers, the nation of Israel is very small. எண்ணிக்கையிலே இஸ்ரவேல் தேசம் மிகவும் சிறியதா இருக்கிறது. But when you talk about the nation of Israel, they say that is a great nation. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நாம் பேசும்போது அது ஒரு பெரிய தேசம் என்று நாம் சொல்லுவோம். And the Lord said to Abraham also, ஆபிரகாமினிடத்திலும் தேவன் சொன்னார், I will make you a great nation. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். But number, ஆனால் எண்ணிக்கையிலே small, குறைவுதான். So how do you measure greatness? அப்படி என்றால் அவர்களுடைய கிரேட்னஸ் மேன்மையா அந்த வசனம் என்னது? பெரிய ஜாதியா. அது ஒரு பெரிய ஜாதி என்று நாம் எப்படி அளவிடுவது? அந்த பெரியதுன்றது எப்படி அளக்கிறது? You understand? Now do you get it? Okay, in number they are small. எண்ணிக்கையில் அவர்கள் குறைவானவர்கள். But God said, I will make them a great nation. ஆனால் உங்களை பெரிய ஜாதியாக்குவேன் என்று தேவன் சொன்னார். So how do you measure great? How do you ஆகையால் கர்த்தர் சொன்ன அந்த பெரிய ஜாதி என்பதை எப்படியாக நாம் அளவிடுவது? Tell me. Even today, okay, today's, you know, how many of you are reading the war that is going on in Israel? இன்றைக்கும் கூட சூழ்நிலைகள் இஸ்ரவேல் தேசம் செய்கிற யுத்தத்தை குறித்து எத்தனை பேர் நியூஸ் படிக்கிறீங்க? You know what happened very recently in Hezbollah, you know, in Lebanon? லெபனானிலே ஹிஸ்புல்லாவினிடத்தில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? Anybody knows? தெரியுமா தெரியாத? கையை தூக்குங்க. Anybody read about the pager and walkie-talkie? Pager குறித்தும் walkie-talkie குறித்தும் தெரியுமா? Anybody read? You didn't read. Oh, okay. Very recently, சமீபத்திலே Israel is fighting against Lebanon. Lebanon is in the south, and Gaza is on the northern side. Gaza. Lebanon north. Okay. இஸ்ரவேல் தேசத்திற்கு லீபனான் வடக்கிலேயும் காசா தெற்கிலேயும் இருக்கிறது. So Gaza was the first they were fighting with Hamas. காசாவை எதிர்த்து ஹமாஸ் தீவிரவாதிகளோடு முதலாவது யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். And they were almost destroyed them mostly. அவர்கள் ஏறத்தாழ அழித்து விட்டார்கள். But this Hezbollah was from Lebanon. They are firing once in a while and trying to create a fight. அப்பப்போ லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லா என்பவர்கள் ஏவுகணைகளை அனுப்பி இருந்தார்கள். So Israel wanted to, you know, do something to them so that they will become very uncomfortable. அவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், அவர்கள் நிம்மதியாக இருக்க கூடாது என்று இஸ்ரவேல் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். Before attacking them, அவர்களை தாக்குவதற்கு முன்னதாக they had planned this program years before. அநேக வருடங்களாக இந்த திட்டத்தை அவர்கள் திட்டமிட்டு கொண்டு வந்தார்கள். In Hezbollah, that is a terrorist organization. அந்த ஹிஸ்புல்லா என்ற ஒரு தீவிரவாத குழு அங்கே இருந்தார்கள். They don't use mobile phone. அவர்கள் மொபைல் போனை பயன்படுத்த மாட்டார்கள். Why? ஏன்? Because Israel will track all the mobile. இஸ்ரவேலர் அவர்களுடைய எல்லா மொபைல்களையும் ஊடுருவி விடுவார்கள். So what they said? ஆகையால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? No leader or army commander should use mobile. அந்த ராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் மொபைல் போனை யூஸ் செய்யக்கூடாது. So they will use pager. ஆகையால் அவர்கள் பேஜர்களை பயன்படுத்துவார்கள். How many of you know pagers? பேஜர் எத்தனை பேருக்கு தெரியும்? We had pager before, right? போனுக்கு முன்னாடி பேஜர் இருந்தது. So they ordered pagers. ஆகையால் பேஜர்களை அவர்கள் ஆர்டர் செய்தார்கள். 5,000 pagers they ordered. 5000 பேஜர்களை ஆர்டர் செய்தார்கள். Israel came to know about that. இஸ்ரவேலர் அதை கண்டுபிடித்தார்கள். That there is an order coming, 5,000 pages. ஆகையால் ஒரு ஆர்டர் வருகிறது, அது 5000 பேஜர்கள் என்று. They went and secretly, you know, they went into that and they made pages and supplied that without anybody knowing that Israel is doing it. ரகசியமாக அந்த பேஜர் தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்குள்ளே இவர்கள் ஊடுருவி இவர்கள் அந்த பேஜர்களை தயாரித்து கொடுத்தார்கள். வெளியாட்களுக்கு யாரும் இஸ்ரவேலர் அந்த பேஜர்களை தயாரித்தார்கள் என்று தெரியாது. In that there are 2 batteries. அதில் 2 பேட்டரிகள் இருக்கும். One battery is a bomb actually. ஒரு பேட்டரி அது வெடிகுண்டு. Nobody knows. யாருக்கும் தெரியாது. Even if they put in the scanner, it will not show.
அது ஸ்கேனர் வழியாக சென்றாலும் அது பாம்புன்னு வெளியே தெரியாது. So 5,000 pages they purchased. 5000 பேஜர்களை இவர்கள் வாங்கினார்கள். And they are all using it. அவர்கள் எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். So the prime minister, the prime minister called the defense team and said, next we are going to attack Hezbollah. அப்பொழுது அந்த பிரதமர் அழைத்து அடுத்தது நாம் ஹிஸ்புல்லாவை தாக்குதல் செய்ய போகிறோம் என்று பேசுகிறார்கள். What should we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? So that army person could, they have 5,000 pages, we know how to explode them. அவர்களிடத்தில் 5000 பேஜர் இருக்கிறது. அந்த பேஜர்களை எப்படியாக வெடிக்க செய்வது என்று நமக்கு தெரியும். They will send one message. ஒரே ஒரு குறுஞ்செய்தியை அனுப்புவார்கள். When they open that message, the pager will burst. அந்த மெசேஜ் அவர்கள் ஓபன் செய்தால் பேஜர் வெடிக்கும். All 5,000 pages burst on one day. ஒரே நாளில் 5000 பேஜர்கள் வெடித்தன. Some people were opening, they were looking like this, both eyes gone. சிலர் இப்படி எடுத்து திறந்து பார்க்கும்போது 2 கண்களும் போனது. And all important leaders only were attacked. முக்கியமான தலைவர்கள் மாத்திரமே தாக்கப்பட்டார்கள். Nobody in the world can imagine like that, right? யாரும் உலகத்தில் இப்படியாக சிந்திக்க முடியாது இல்லையா? That is Israel. அதுதான் இஸ்ரவேல். Jewish people. யூதர்கள். All the enemies are afraid of them. அவர்களை பார்த்து சத்துருக்கள் எல்லாம் பயந்து போய் இருக்கிறார்கள். Great nation. ஒரு பெரிய ஜாதி. But very less numbers. ஆனா எண்ணிக்கையில குறைவானவர்கள். Now you tell me. இப்போ நீங்க சொல்லுங்க. In numbers you cannot measure. எண்ணிக்கையிலே அதை அளவிட முடியாது. But they are great. ஆனால் அவர்கள் பெரியவர்கள். So how do you measure that greatness? அப்படி என்றால் அவர்களுடைய அந்த பெரிய காரியத்தை எப்படியாக நாம் அளவிடுவது? How? Okay. How do you measure? அதை எப்படி அளவிடுவது? The strength. Strength? What strength? என்ன பலன்? Their achievements. Achievement, okay. அவர்கள் செய்த சாதனைகள். தாவீதா தானியேலா? Okay. Very good. Okay. How do you measure greatness? அவர்கள் பெரிய ஜாதி என்பதை எப்படி நாம் அளவிடுவது? How do you measure that this Perambur assembly is very great? பெரம்பூர் சபை பெரிய சபை என்று எப்படி நாம் அளவிட முடியும்? By number, no. Okay. எண்ணிக்கையிலே கிடையாது. Because Israel also is very less in number. இஸ்ரவேலரும் சிறிய தொகையாகத்தான் இருந்தார்கள். தேவனுக்கு. Okay. How do you measure? ஆனா அது எப்படி அளவிடுவது? Okay, come to Exodus. You understand the question, right? கேள்வி புரிஞ்சிச்சு இல்லையா? இப்போது யாத்திராகமம் புத்தகத்திற்கு வாருங்கள். Come to chapter 30. 30வது அதிகாரம். Read from verse 11. 11ஆம் வசனம் முதற்கொண்டு. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேர்கிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா. கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேர்கிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம். தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம். Okay. Now here we see, morning we were looking at, when you count, the plague should not happen. நீங்கள் எண்ணும்போது வாதை உண்டாக கூடாது. Okay. So the Lord said,
கர்த்தர் சொல்கிறார், don't count the number of people. ஜனங்களுடைய எண்ணிக்கை நீங்கள் கணக்கிட வேண்டாம். Okay, what you should count? நீங்கள் என்ன கணக்கு போட வேண்டும்? What should be counted? Don't count the people. ஜனங்களை எண்ண வேண்டாம். Then what should be counted? They should give half a shekel. அவர்கள் அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். Okay, all 20 years and above. 20 வயதிற்கு மேலானவர்கள். The rich should not give more. ஐஸ்வர்யவான் அதிகமாக கொடுக்க கூடாது. They have 10, 100, give only half. அவர்களுக்கு 100 கணக்கில் இருக்கலாம், ஆனால் அரை சேக்கல் தான் கொடுக்க வேண்டும். One person only half shekel. ஒரு மனிதர் அரை சேக்கல் மாத்திரமே. Okay, the poor also should not give less, he also has to give half a shekel. தரித்திரரும் குறைவாக கொடுக்க கூடாது, அவர்களும் அரை சேக்கல் தான் கொடுக்க வேண்டும். Understand? புரிகிறதா? Now what you will count? இப்போது என்ன கணக்கிடுவீங்க? The collection you will count. அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கையை நாம் எண்ணுவோம். Right? So everybody has to give only half a shekel. அனைவரும் அரை சேக்கல் மாத்திரம் தான் கொடுக்க வேண்டும். Whether you are rich or poor. நீ ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் தரித்திரனாக இருந்தாலும். But don't count the people also. ஆனால் ஜனங்களை கணக்கிடாதீங்க. Right? But now you will understand how many. இப்போது எத்தனை பேர் என்று உங்களுக்கு புரிந்துவிடும். Now what is the meaning of this? இதனுடைய அர்த்தம் என்ன? Ask them to give. அவர்களை கொடுக்க சொல்லுங்கள். That means, அப்படி என்றால் ask them to contribute. அவர்கள் அதில் பங்கு பெற வேண்டும். And then measure their contribution. அப்பொழுது அவர்களுடைய பங்களிப்பை நீங்கள் அளவிட வேண்டும். Understand? Did you understand? புரிகிறது அனைவருக்கும்? Ask them to give. அவர்களை கொடுக்க சொல்லுங்கள். And measure how much they are giving. அவர்கள் எவ்வளவு கொடுத்தார்கள் என்று அளவிடுங்கள். That's all. அவ்வளவுதான். What has Israel given for the world? இஸ்ரவேல் உலகத்திற்கு என்ன கொடுத்தார்கள்? Do you know? உங்களுக்கு தெரியுமா? What all they have given? அவர்கள் என்ன எல்லாம் கொடுத்தார்கள்? Many inventions. That is, we are all using everything from Jewish people only. நாம் உபயோகிக்கிற எத்தனையோ பொருட்களுடைய கண்டுபிடிப்புகள் யூதர்களுடையதான். That is their contribution. அது அவர்களுடைய பங்களிப்பு. Did you understand? புரிகிறதா? Why Israel is great? ஏன் இஸ்ரவேலர் ஒரு பெரிய ஜாதி? Their contribution. அவர்களுடைய பங்களிப்பு. What they have given. அவர்கள் என்ன கொடுத்தார்கள்? Measure that. அதை அளவிடுங்கள். They are great. அவர்கள் பெரிய ஜாதி. Did you understand? நான் சொல்லுகிறவர்கள் புரிகிறதா? If you see in physics, 40% of Nobel Prize winners are Israel people, Jewish people. பிசிக்ஸிலே பார்க்கும் பொழுது நோபல் பிரைஸை ஜெயித்தவர்கள் 40% பேர் யூதர்கள். That means from the first Nobel Prize till today, முதல் நாளிலிருந்து இன்று வரைக்கும் 40% of Nobel Prize are won by, in physics and in economics, only Jewish people. பிசிக்ஸிலேயும் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்திலேயும் நோபல் பிரைஸை வாங்கினவர்கள் 40% பேர் யூதர்கள். In medicine, 48% of Nobel Prize were won by Jewish people. மருத்துவத்திலே 48% நோபல் பிரைஸை யூதர்கள் தான் வாங்கி இருக்கிறார்கள். How? எப்படி? That is how the Lord said, no, I will make you a great nation. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். That is their contribution. அது அவர்களுடைய பங்களிப்பு. If you look at the greatest inventions that has happened in the world, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை நாம் பார்க்கும் பொழுது, there is something called a pill cam. That means it is a small medicine, but that is a camera. ஒரு பில் கேம் என்று இருக்கிறது. ஒரு சிறிய மருந்து தான், அதிலே ஒரு கேமரா. I don't know how many of you know that. உங்களை எத்தனை பேருக்கு அது தெரியும் என்று தெரியாது. In our family we bought that medicine. எங்களுடைய வீட்டிலே அந்த மருந்தை நாங்கள் வாங்கினோம். Because my brother had a bleeding inside the stomach. எங்களுடைய சகோதரனுக்கு வயிற்றுக்குள்ளே ஒரு ஸ்டமக் ப்ளீடிங் இருந்தது, இரத்த கசிவு. I am talking 8 years back.
8 வருஷத்திற்கு முன்பாக. So this is a very old invention, okay? இது ஒரு பழைய கண்டுபிடிப்பு தான். In CMC Vellore he was being treated. CMC வேலூரில் அவருக்கு சிகிச்சை அளித்தார்கள். So they were not able to find from where the bleeding is happening. எங்கே இருந்து அந்த ரத்தம் கசிகிறது என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. So they did all the tests and they could not find out. எல்லா பரிசோதனைகளும் செய்து அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. So the Vellore doctor said there is one method, there is a camera like a medicine that we can find out. ஒரு மருத்துவர் இப்படி சொன்னார், ஒரு மருந்து இருக்கிறது, அதிலே கேமராவும் இருக்கிறது, அது இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். So one day morning, full day, no solid food, he cannot eat. ஒரு நாள் முழுவதும் அவர் திடமான உணவை சாப்பிட முடியாது. Only water and coconut water. தண்ணீரும் இளநீர் மாத்திரமே. So his body is fully clean. அவருடைய உடம்பு முழுவதும் சுத்தமாக இருக்க வேண்டும். Next day morning, அடுத்த நாள் காலையிலே one medicine they give, one capsule, one small medicine. ஒரு மாத்திரை, சிறிய மாத்திரையை கொடுத்தார்கள். In that there is a camera. அதற்குள்ள ஒரு கேமரா இருக்கிறது. That will work for 38 hours. 38 மணி நேரம் அது வேலை செய்யும். So he ate the tablet. அதை விழுங்க வேண்டும். There is a equipment something like this which is recording everything, that video recording it will take outside in that equipment. ஒரு கேட்ஜெட் கொடுத்தார்கள். இது எங்கெல்லாம் போகுதோ அது எல்லா இடத்தையும் இதிலே வீடியோ பதிவு செய்து கொண்டிருந்தது. Jewish found out that. அது யூதர்கள் கண்டுபிடித்தார்கள். Then we found out there was one small spot somewhere where the doctor was sitting and watching the whole video. அந்த டாக்டர் உட்கார்ந்து அந்த வீடியோ முழுவதுமாக பார்த்து ஒரு சிறிய இடத்தில் அதை கண்டுபிடித்தார். So Jewish people found that. யூதர்கள் தான் அதை கண்டுபிடித்தார்கள். So many of you know we are using Google. அநேகருக்கு தெரியும் கூகுள் நாம் உபயோகிக்கிறோம். How many of you are using? எத்தனை பேர் பயன்படுத்துகிறோம்? Anybody who is driving now is using Google. இன்றைக்கு பைக் ஓட்டுற யாரா இருந்தாலும் கூகுள் பயன்படுத்துகிறோம். Who found that? யார் அதை கண்டுபிடித்தார்கள்? There is a company called Varghese. First they were the one who found out that you can navigate traffics using this map and a gadget. வேஸ் ஃபர்ஸ்ட் என்ற ஒரு கம்பெனி இருந்தது. அவர்கள்தான் இப்படியாக இந்த நேவிகேஷனினாலே நாம் வழிகளை கண்டுபிடிக்க முடியும் என்பதை கண்டுபிடித்தார்கள். And Google purchased from Varghese for $1.1 billion in 2013. 2013 வருடத்திலே 1.13 பில்லியன் டாலருக்கு இதை அந்த கம்பெனியிலிருந்து கூகுள் வாங்கினார்கள். And that is what we are all using now. அதேதான் இன்றைக்கு நாம் அனைவரும் உபயோகிக்கிறோம். We all used to use a USB drive. USB டிரைவை பயன்படுத்துகிறோம். Before that we had a floppy disk, CD and then USB drive. அதற்கு முன்பதாக floppy, CD டிரைவ், அதற்கு பிற்பாடு USB டிரைவ். So all this were invented by Jewish people. இது எல்லாம் யூதர்கள் தான் கண்டுபிடித்தார்கள். Cell phone. This was designed and invented by Jewish people. இது வடிவமைத்து கண்டுபிடித்தவர்கள் யூதர்கள் தான். Motorola was the Israel company. மோட்டரோலா என்பது ஒரு இஸ்ரவேலருடைய கம்பெனியாக இருக்கிறது. They were the first people to find out a mobile phone. மொபைல் போனை கண்டுபிடித்தது முதலாவது அவர்கள்தான். Drip irrigation, many of you know. சொட்டு நீர் பாசனம் அநேகருக்கு தெரியும். With very little amount of water how you can grow many plants. கொஞ்சம் தண்ணி வைத்துக்கொண்டு அநேக ஸ்தலத்திலே பயிரிடுவது. Printing press. அச்சிடுவது. That was also, now we have printers, even printers were founded by Jewish people. பிரிண்டர்களையும் யூதர்கள் தான் கண்டுபிடித்தார்கள். So if you look at all this, இது எல்லாம் சேர்த்து நாம் பார்க்கும் பொழுது why they are great? ஏன் அவர்கள் பெரிய ஜாதி? Their contribution is great. அவர்களுடைய பங்களிப்பு பெரியதாக இருக்கிறது. If you say I will not use anything that Israel has designed, இஸ்ரவேல் கண்டுபிடித்த எந்த பொருளையும் நான் பயன்படுத்த மாட்டேன் என்று நாம் சொல்லுவோமானால் many things you cannot use. நாம் அநேக பொருட்களை உபயோகிக்கவே முடியாது. You cannot even go to a hospital. ஒரு மருத்துவமனை கூட உன்னால் போக முடியாது. Because everything, major things are designed by them. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான காரியங்கள் எல்லாம் அவர்கள் கண்டுபிடித்ததுதான். So how Perambur Assembly can become great? அப்படியானால் எப்படி பெரம்பூர் சபை ஒரு பெரிய சபையாக முடியும்? Brother, we should have a lot of gospel meeting. அநேக சுவிசேஷ கூட்டங்கள் நடத்த வேண்டும். Hundreds of people should get saved. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். And our number should increase. நம்முடைய எண்ணிக்கை பெருக வேண்டும்.
That is not the way. அப்படி அல்ல. That is what we may think. நாம் அப்படி நினைக்கிறோம். If this assembly becomes 2,000 people, இந்த சபையிலே 2000 பேர் இருந்தால், the biggest brethren assembly in Chennai. சென்னையிலே இருக்கக்கூடிய பெரிய சகோதர சபை. But God does not work like that. ஆனால் தேவன் அப்படியாக காரியங்கள் செய்வதில்லை. You may be small. நாம் கொஞ்சம் பேராக இருக்கலாம். What is your contribution? நம்முடைய பங்களிப்பு என்ன? To these people around this place. இந்த நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு What are we giving? நாம் என்ன கொடுக்கிறோம்? What is our influence? நாம் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறோம்? Spiritually. ஆவிக்குரிய விதத்திலே. In many other ways. இன்னும் மற்ற விஷயங்களிலே. What is your contribution? நம்முடைய பங்களிப்பு என்ன? You measure your contribution. நம்முடைய பங்களிப்பை அளவிட்டு You can be great. நாம் பெரியதாக இருக்க முடியும். Did you understand that? நான் சொல்ல வருகிறது புரிகிறதா? Not by numbers, எண்ணிக்கையில் அல்ல, but by our contribution. ஆனால் நம்முடைய பங்களிப்பின் மூலமாக. The Lord said, you don't count them. கர்த்தர் சொன்னார், அவர்களை எண்ண வேண்டாம். Whether they are rich or whether they are poor, they have to give only half a shekel. அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் தரித்திரராக இருந்தாலும் அரை சேக்கல் தான் அவர்கள் கொடுக்க வேண்டும். And he also gave a measurement for 1 shekel. It is only 20 gera. 20 கேரா ஒரு சேக்கலுக்கு என்று அதனுடைய அளவீடியம் அவர் கொடுத்தார். And in that half only everybody has to give. அதிலே பாதிதான் அனைவரும் கொடுக்க வேண்டும். And only whether they are rich or whether they are poor, only half they have to give. And about 20 years male only can give. Count their contribution, you will know who they are. ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் தரித்திரனாக இருந்தாலும் 20 வயதிற்கு மேற்பட்ட புருஷர்கள் மாத்திரம் அரை சேக்கால் கொடுக்க வேண்டும். அதை எண்ணும் போது அவர்களுடைய எண்ணிக்கையை நாம் தெரிந்து கொள்ளலாம். So we can also become great by our contributions. நம்முடைய பங்களிப்பின் மூலமாக நாமும் பெரியவர்களாக முடியும். In Acts chapter 17 and verse 6, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, read that verse. அந்த வசனத்தை வாசியுங்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். Who are these people? இந்த ஜனங்கள் யார்? Look at verse 4. 4ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள். Okay. 2 people. 2 பேர். Paul and Silas. பவுலும் சீலாவும். What are they doing? அவர்கள் என்ன செய்தார்கள்? Tell me. What did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? Huh? They preached the gospel. Okay. And then what happened? அதற்கு பிற்பாடு Huh? Okay. Read verse 6. 6ஆம் வசனத்தை பார்த்து சொல்லுங்கள். What did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? They turned the world upside down. உலகத்தை கலக்குகிறவர்களாக இருந்தார்கள். In English it says world upside down. Telugu also like that. Okay. தமிழிலே கலக்குகிறவர்கள் என்று வாசிக்கிறோம். Okay. தலைகீழாக்குகிறவர்கள். The whole world they are turning upside down. இந்த உலகத்தையே தலைகீழாக்க கூடியவர்கள். Now to turn the world upside down, how many people you should have? உலகத்தை தலைகீழாக்கணும்னா எத்தனை பேர் அவசியம்? சொல்லுங்க. How many people you should be? எத்தனை பேர் இருக்கணும் சொல்லுங்க. How many people were there? அங்கே எத்தனை பேர் இருந்தார்கள்? Only 2. 2 பேர் தான். They were turning the world upside down. அவர் உலகத்தையே தலைகீழாக மாற்றிக் கொண்டிருந்தார்கள். That is what Paul and Silas did not tell that. பவுலும் சீலாவும் அவர்களை குறித்து அவர்களே சொல்லவில்லை. The people are saying. ஜனங்கள் அவர்களை குறித்து சொல்கிறார்கள். There is 2 people who are turning the world upside down. They have come here also. 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் உலகத்தை தலைகீழாக்குகிறவர்கள். அவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள்.
We also use the word majority and minority, right? நாமும் அதிகமான பேர் கொஞ்சமான பேர் என்கிற வார்த்தை உபயோகிக்கிறோம் இல்லையா? Right? We are brother, we are minority brother. பிரதர் நாங்க கொஞ்சம் பேர் தான். If we are majority, no, we would have turned Chennai upside down. நாங்கள் அதிகமான பேர் இருந்தால் சென்னையே தலைகீழாக்கி இருப்போம். No. இல்லை. There are so many churches where there are plenty of people, nothing contribution is happening from that church, right? அநேக சபைகளிலே எண்ணிக்கையிலே அதிகமான பேர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய பங்களிப்பு ஒன்றுமில்லை. God does not work by majority. தேவன் அதிகமான பேர் இருக்கிறதுனாலே அங்கே கிரியை செய்வதில்லை. You all know that 12 spies were sent for spying the land, right? தேசத்தை வேவு பார்க்கும்படியாக அனுப்பப்பட்ட 12 வேவுக்காரர்கள் நமக்கு தெரியும் இல்லையா? Right? In the book of Numbers we read that. என்னாகும் புத்தகத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். How many spies? எத்தனை வேவுக்காரர்கள்? 12. 12 பேர். How many brought good report? எத்தனை பேர் நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள்? 2. 2 பேர். How many people got the evil message? எத்தனை பேர் தவறான செய்தியை கொண்டு வந்தார்கள்? 10. Very good. Who said? Very good. Okay. Now who is majority, who is minority? இப்போ யார் அதிகமான பேர், யார் கொஞ்சம் பேர்? Which is majority? பெரும்பான்மை என்ன? Yeah. Right? கெட்ட செய்தியை கொண்டவர்கள் தான் பெரும்பான்மை. Now who brought the good message? யார் நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள்? Joshua and Caleb. யோசுவாவும் காலேபும். Right? They were the ones who brought the correct message. அவர்கள் தான் சரியான செய்தியை கொண்டு வந்தார்கள். They are minority. அவர்கள் சிறுபான்மையாக இருந்தார்கள். But what is their name? ஆனால் அவருடைய பெயர் என்ன? Joshua and Caleb. யோசுவா காலேப். Now what is the name of the other 10 people? மற்ற 10 பேருடைய பெயர்கள் என்ன? Tell. What is the name of the other 10 people? No. What is the name? அவருடைய பெயர்கள் என்ன? So you all told Joshua and Caleb, right? நீங்கள் அனைவரும் யோசுவா காலேபினுடைய பெயரை சொன்னீர்கள் இல்லையா? What is the name of the other 10 people? மற்ற 10 பேருடைய பெயர்கள் என்ன? Nobody knows. யாருக்கும் தெரியாது. But is their name given in the Bible? ஆனால் அவர்களுடைய பெயர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா? Yes. சொல்லப்பட்டிருக்கு. Everybody's name is given. எல்லோருடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கு. All the 12 people's name is given. 12 பெயர்களுடைய பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Not only their name. அது அவருடைய பெயர்கள் மாத்திரமல்ல. Come to Numbers chapter 13. என்னாகமம் 13ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். Read verse 2. 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். From one tribe you have to send a ruler from that tribe. ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு பிரபுவை நீங்கள் அனுப்ப வேண்டும். And then the name is given. அதற்கு பிற்பாடு அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. If you read verse 4 and 5. 4-5 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, அவர்களுடைய நாமங்களாவன: ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சம்முவா, சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாப்பாத். Okay, next verse. யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரன் காலேப். Caleb we know. காலேப் நமக்கு தெரியும். But all the other names are there. ஆனால் மற்ற பெயர்களும் இருக்கிறது. Which tribe? எந்த கோத்திரம்? What is his father's name? அவருடைய தகப்பன் பெயர் என்ன? What is their name? அவர்களுடைய பெயர் என்ன? And these people are rulers in one tribe. இந்த ஜனங்கள் ஒரு கோத்திரத்திலே பிரபுக்களாய் இருந்தார்கள். But nobody knows their name. ஆனால் யாருக்கும் அவர்களுடைய பெயரே தெரியாது. Joshua? யோசுவா? Everybody knows. எல்லோருக்கும் தெரியும். Caleb? Everybody knows. எல்லோருக்கும் தெரியும். They were minority, right? அவர்கள் சிறுபான்மையாகத்தான் இருந்தார்கள். Not majority. அவர்கள் பெரும்பான்மை இல்லை.
So don't think if we are majority we can do minority. No, that is not. நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தால் செய்ய முடியும், சிறுபான்மை இருந்தால் செய்ய முடியாது அப்படி நினைக்காதீங்க. God is not interested in numbers. தேவன் அதில் அக்கறை கொள்வதில்லை. What did they contribute? அவர்களுடைய பங்களிப்பு என்ன? What is Caleb's contribution? காலேபனுடைய பங்களிப்பு என்ன? What is Joshua's contribution? யோசுவாவுடைய பங்களிப்பு என்ன? Joshua's contribution is too great. யோசுவாவுடைய பங்களிப்பு மிகவும் பெரியது. If you come to the book of Deuteronomy, உபாகமம் புத்தகத்திற்கு நான் வரும் பொழுது, or when Joshua is dying, in the end of Joshua, யோசுவா தன்னுடைய கடைசி காலத்தில் மரிக்கும் பொழுது, it says that when Joshua was the commander, all Israel followed God. யோசுவா அந்த தலைவராக இருந்தபோது இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தரை பின்பற்றினார்கள். And that following God happened till the elders who were with Joshua till they died. Israel were following God. யோசுவாவின் காலத்தில் இருந்த அந்த மூப்பர்கள் அனைவரும் இருந்த மட்டும் அவர் இஸ்ரவேலர் தேவனை பின்பற்றி நடந்தார்கள். God is not interested in numbers. தேவன் எண்ணிக்கையை பொருட்படுத்துவதில்லை. In fact, God loves small groups, and with small groups he does great things. தேவன் சிறிய எண்ணிக்கையின் மேல் தான் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார். அப்படிப்பட்ட எண்ணிக்கையை வைத்து அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். Hudson Taylor once said like this. ஹட்சன் டெய்லர் ஒரு காரியத்தில் இப்படியாக சொன்னார். He said all God's giants have been weak people. தேவனுடைய பெரிய பெரிய பலவான்கள் எல்லாம் பலவீனமானவர்களாக இருந்தார்கள். Right? You take anybody. யாரை வேண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். See, there was a great man Naaman in Syria. சிரியாவிலே நாகமான் என்ற ஒரு பெரியவர் இருந்தார். But there was a small girl in that house. அந்த வீட்டிலே ஒரு சிறு பெண் இருந்தார். She is the one who changed his life. அந்த பெண் தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றினாள். When Elisha was there, there was a widow in Zarephath. சாரிபாத்திலே ஒரு விதவை காணப்பட்டாள். When Goliath was there, there were so many soldiers, but one small boy David with one small stone, he is the one who brought victory. கோலியாத்தினுடைய காரியத்திலே பார்க்கும்போது எத்தனையோ போர் வீரர்கள் இருந்தார்கள், ஆனால் ஒரு சிறிய பையன் அவன் கல்லினாலே அந்த வெற்றியை கொண்டு வந்தான். Esther did not have father and mother, she was an orphan. எஸ்தர் தாய் தகப்பன் இல்லாத அனாதையாக இருந்தாள். And there was a small boy, and his food was used for feeding 5,000 people. 5000 பேரை போஷிப்பதற்கு ஒரு சிறுவனுடைய ஆகாரத்தை தேவன் உபயோகப்படுத்தினார். And for the Lord's disciple, they were all ordinary fishermen people. கர்த்தருடைய சீஷர்கள் சாதாரணமாக மீன் பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். Being small is not a problem. நாம் சிறியவர்களாக இருப்பது ஒரு பிரச்சனை அல்ல. But what is the main problem? ஆனால் முக்கியமான பிரச்சனை என்ன? If we don't contribute, நாம் பங்களிப்பு கொடுக்கவில்லை என்றால், then we are not great. நாம் பெரியவர்கள் அல்ல. But why Israel is great? ஏன் இஸ்ரவேல் தேசம் பெரியதாக இருக்கிறது? God did not say I will make you big in numbers, not like that. தேவன் நான் உங்களை எண்ணிக்கையிலே பெருக பண்ணுவேன் என்று சொல்லவில்லை. I will make you a great nation. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். Not by numbers. எண்ணிக்கையில் அல்ல. By your contribution. உங்களுடைய பங்களிப்பின் மூலமாக. You ask them to give and you count that. அவர்களை கொடுக்க சொல்லி அதை நீங்கள் எண்ணுங்கள். They will be great. அவர்கள் பெரியவர்களாக இருப்பார்கள். Nobody can be equal with the Jewish people in this world. யூதர்களுக்கு சமமாக இந்த உலகத்திலே யாராலும் இருக்க முடியாது. Very small nation. சிறிய ஒரு தேசம். Fully surrounded on all side enemies. சுற்றிலும் சத்துருக்கள். If it was some other nation, இது வேறு ஒரு தேசமாக இருந்திருந்தால், that nation would have been destroyed a long time back. நாட்களுக்கு முன்பதாகவே அந்த தேசமானது அழிக்கப்பட்டிருக்கும். But not Israel. ஆனால் இஸ்ரவேல் அல்ல. That's God's people. அவர்கள் தேவனுடைய ஜனங்கள். God gave a promise to Abraham. தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். I will make you a great nation. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். Nobody can touch that nation. யாரும் அந்த தேசத்தை தொட முடியாது. You and I, நீயும் நானும், we are also
நாமும் கூட we are also God's children. நாம் தேவனுடைய பிள்ளைகள். Look at that 5 daughters of Zelophehad. அந்த செலோப்பியாத்தினுடைய 5 குமார்த்திகளை பாருங்கள். If you take the whole Israel, இஸ்ரவேல் தேசத்தை முழுவதுமாக நாம் பார்க்கும்போது, you know, one sinner's 5 daughters. One sinner. ஒரு பாவி அவருடைய 5 குமார்த்திகள். He died because of some sin he did. அவர் செய்த ஏதோ ஒரு பாவத்தினால் அவர் மரித்தார். But his 5 daughters. ஆனால் அவருடைய 5 குமார்த்திகள். In whole Israel they are one of the least people. அந்த இஸ்ரவேல் முழுவதிலும் அவர்கள் மிகவும் தாழ்வானவர்களாக இருந்தார்கள். But look at the contribution. ஆனால் அவர்களுடைய பங்களிப்பை பாருங்கள். They changed one whole law. ஒரு சட்டத்தையே அவர்கள் மாற்றி விட்டார்கள். And big contribution, even today that law is being used. அவருடைய பங்களிப்பு அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. இன்றைக்கு கூட அந்த சட்டம் தான் உபயோகத்தில் இருக்கிறது. Now look at your personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாருங்கள். What is your contribution? உன்னுடைய பங்களிப்பு என்ன? For the ministry of God. கர்த்தருடைய ஊழியத்திற்காக. For the church. சபைக்காக. For God's ministry. தேவனுடைய ஊழியத்திற்காக. For your personal holiness. உங்களுடைய தனிப்பட்ட பரிசுத்தத்திற்காக. For impacting the neighbors in your house. நம்முடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அயலார்களை நாம் இழுப்பதற்காக. To be an impact to the fellow students who is studying with you. உன்னோடு கூட படிக்கக்கூடிய உடன் மாணவர்களுக்காக. What is your contribution to the workers who are working with you? உன்னோடு கூட வேலை செய்யக்கூடியவர்களுக்கு உன்னுடைய பங்களிப்பு என்ன? What is your contribution? உன்னுடைய பங்களிப்பு எப்படியா இருக்கிறது? If your life is not contributing anything for God, உங்களுடைய வாழ்க்கையானது தேவனுக்காக எந்த விதத்திலேயும் பங்களிப்பு செய்யவில்லை என்றால், then your life is a waste, right? உன்னுடைய வாழ்க்கை அது வீணானது. Don't live a life like that. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டாம். If you are living, நாம் வாழ்கிறோம் என்றால், we live for God. தேவனுக்காக வாழ வேண்டும். My life should be contributing spiritually and for the edification of all the people who are surrounded with me. என்னுடைய வாழ்க்கை என்னை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரும்படியாக அது பங்களிப்பை கொடுக்க வேண்டும். If you look at the scripture, வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது, we still remember many people who lived thousands of years back. ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த அநேகரை நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். Why? ஏன்? They contributed. அவர்கள் பங்களிப்பு கொடுத்தார்கள். Now your life is now you're living now. நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். You're going to die after some time. கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு நாம் மரிக்க போகிறோம். But something will be counted in eternity about you. ஆனால் உன்னை குறித்து நித்தியத்திலே கணக்கு இருக்கும். What will that be? அது என்னவாக இருக்கும்? Do that right now. அது இன்றைக்கே செய்ய வேண்டும். Make that contribution for others. மற்றவர்களுக்காக அந்த பங்களிப்பை நாம் செய்ய வேண்டும். You are not living for your own life. நீ உன்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக வாழ்வதில்லை. For your own life you have more than enough. You don't need what you have in your life. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன இருக்கிறதோ அது அதிகமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டுமானால் அவ்வளவு அவசியம் இல்லை. Why God is giving extra for you? தேவன் எதற்கு உனக்கு இன்னும் கொடுக்கிறார்? To contribute for other people. மற்றவர்களுக்கு உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கும்படியாக. To give for the ministry. ஊழியத்திற்காக கொடுப்பதற்காக. So that your contribution will be used for something else. ஆகையால் உங்களுடைய பங்களிப்பு என்பது மற்ற காரியங்களுக்கு பயன்படும்படியாக. And your life will be counted even in eternity. உங்களுடைய வாழ்க்கையானது நித்தியத்திலே அந்த எண்ணிக்கையிலே காணப்படும். How to be great? நாம் எப்படி பெரியவர்களாக இருக்க வேண்டும்? Contribute. நம்முடைய பங்களிப்பு. And count the contribution. அந்த பங்களிப்பை எண்ணிக்கையிட வேண்டும். Then you will know whether you are great or not. அப்பொழுது நாம் பெரியவர்களா இல்லையா என்று புரிந்து கொள்வோம். One day that counting is going to happen. ஒரு நாளில் அந்த எண்ணிக்கை நடைபெற போகிறது. The Lord said, each and every one of us, whether you are good or bad, whatever you did, good or bad, it will be you have to give account to God. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Right? இல்லையா? Each and every contribution that you did, on that day it will be measured. நாம் நம்முடைய பங்களிப்பு ஒவ்வொன்றும் அன்றைய நாளிலே அந்த நாளிலே அது கணக்கிடப்படும். So on that day may that counting be so great for you. அந்த நாளிலே அந்த எண்ணிக்கை நமக்காக ஒரு பெரியதாக இருக்க வேண்டும். So that it will be impact many people.
ஆகையால் அது மற்றவர்களிடத்தில் பிரதிபலிக்க வேண்டும். So may God encourage you. தேவன் தாமே உங்களை உற்சாகப்படுத்துவாராக. Thank you very much for this wonderful opportunity that you gave for me. எனக்கு கொடுத்த அந்த அருமையான வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Whenever you remember me, pray for me also. உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நினைவு வருகிறதோ எனக்காக ஜெபியுங்கள். I will also be praying for this assembly. நானும் இந்த சபைக்காக ஜெபிக்கிறேன். May God's name be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ఇంతవరకు దేవుడు మనతో కూడా ఉండి